ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எதனால் எஸ்எஸ்டி ஸ்பீடாக இருக்குது, ஹார்ட் டிஸ்க் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு சாம்சங் எஸ்எஸ்டி, ஒரு சீக்ரெட் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஓப்பன் பண்ணி இது உள்ளே என்ன இருக்குது, இது உள்ளே என்ன இருக்குது, ஏன் இதனால் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஹார்ட் டிஸ்க்குக்கே போவோம். இந்த ஹார்ட் டிஸ்க்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லா ஸ்க்ரூ நான் கழட்டிட்டேன் ஆல்ரெடி, ஏன்னா வீடியோட லென்த்தை குறைக்கலான்ட்டு அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே அதோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்க்கும் ஒரு மேக்னெட்டிக் ரீடரும் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ரீடர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்கு ரொட்டேட்டுக்கு ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இது மூவ் ஆகும். இது டெத்தான டிஸ்க்குன்றதுனால இது ஒர்க் ஆகலை. இது தெரியுதுங்களா? லைட்டாக ஷேக் ஆகுது பாருங்கள். டிஸ்கோட ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த டிஸ்கில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும்னா, பாக்ஸாக ஒரு லேயருக்கும் டேட்டா ஷோ ஆகும். லைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக அந்த லேயர் வரும். இது வீடியோ என்னால் இவ்வளோ தான் வரைய முடியும், அதில் கோச்சிக்காதீங்க, சாரி. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 100 Mbps ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். காரணம் என்னென்னா, இதோட மெக்கானிக்கலும் இதில் பார்க்கணும், ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் விஷயமும் இதில் பார்க்கணும். இந்த 2 ப்ராசஸும் இருக்கிறதுனால, இது பழைய டைப்ன்றதுனால இதில் 100 Mbps மட்டும் கொடுத்துட்டாங்க. ஹார்ட் டிஸ்க்குன்றது நமக்கு விண்டோஸ் வந்த காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ தான் 10, 11 வந்த பிறகு தான் கொஞ்சம் அப்டேட் வர என்ன ஆகிடுச்சின்னா, நமக்கு லோடு தாங்க மாட்டேங்குது. அதாவது 10லேயும் விண்டோஸ் 11லேயும் அதிகமான அப்டேட்ஸு, அதிகமான ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு பத்தாத மாதிரி பண்ணிட்டாங்க. அது அவங்க பண்ண நினச்சது வேறு, பட் இதில் நமக்கு எஃபெக்ட் ஆனது இது. ஸோ அது நல்ல விஷயந்தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறது. ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது இவ்வளோ தான். இது இப்படி வச்சுடுவோம். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்டியும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்குது. இதையும் ஓப்பன் பண்ணிவிடுவோம். இது ஒரு சாம்சங் எஸ்எஸ்டி. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் விஷயமே. ஆக்சுவலாக இதில் இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பவர் போர்டு. இதுலேயும் அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேண்டு ஸ்டோரேஜ் டிவைஸ் ஒன்று இருக்குது. இதுதான் நேண்டு, இந்த சாம்சங்னு போட்டிருக்கோம். இதுதான் ஸ்டோரேஜு. இது பவர் கண்ட்ரோலர், அப்புறம் இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோலராக இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி கெப்பாசிட்டர், இவ்வளோ விஷயம் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இதோட ரீட் அண்ட் ஸ்பீட் 500 Mbps வரைக்கும் கொடுத்துருக்காங்க சாட்டா டைப்பில். இதுவே நீங்கள் NVMe போனீங்கன்னா உங்களுக்கு 2 GB 3 GB வரைக்கும் ஸ்பீடு இருக்குது. நிறைய வேரியண்ட்டும் இருக்குது NVMeயில். அப்புறம் M.2 அதுலேயும் நிறைய வேரியண்ட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கோ ஒரு மோட்டரோ எதுவுமே கிடையாது. அதனால் இதில் நமக்கு ஸ்பீடாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் விஷயமே. எஸ்எஸ்டி ஸ்பீடாக இருக்கிறதுக்கான காரணம், ஹார்ட் டிஸ்க் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான காரணம். இப்போ வர சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை சொல்லிட்டாங்க, நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை மறந்துடுங்க, அப்படி வேணும்னா செகண்டரி ஸ்டோரேஜாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி இப்போ வர புது சிஸ்டம்ஸு, நிறைய செகண்ட் ஹேண்ட் சிஸ்டம் இருக்கிறவங்க கூட இப்போ எஸ்எஸ்டி போட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னமும் சில பேர் அது எப்படி ஹார்ட் டிஸ்க் மாற்றினா எனக்கு எப்படி ஸ்பீட் ஆகும், எஸ்எஸ்டி போட்டால் எப்படி ஸ்பீட் ஆகும், நான் தான் ரேம் 16 GB ரேம் வச்சுருக்கேனே, 32 GB ரேம் வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாதுங்க. ரேமோட வேலை ஸ்பீடு கிடையாது. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது அந்தந்த டாஸ்க்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணுறது தான் ரேமோட வேலை. ஸோ ரேம் விசஸ் ரோம் அது வேறு, அது ஒரு பெரிய டாப்பிங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம வீடியோ போடலாம். ஆனால் ரேம் அதிகமாக இருக்கிறதுனாலையோ ப்ராசஸர் எப்போவுமே ஸ்பீடாக தான் இருக்கணும், கிளாக் ஸ்பீடு. அது கம்மியாக இருந்தாலும் லேக் ஆகும். நம்ம என்ன தான் எஸ்எஸ்டி போட்டாலுமே கிளாக் ஸ்பீடானது ஒரு 2 GHz கீழே 1.8 1.6 இருந்ததுன்னா கண்டிப்பாக லேக் ஆகும். அந்த மாதிரி லேக் ஆகக்கூடாதுன்னா ப்ராசஸர் நம்ம மெயினாக பார்க்கணும். பட் இப்போ இருக்க ஓஎஸ் கண்டிஷனுக்கு எஸ்எஸ்டி மஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இவ்வளோ நாள் குழப்பம் வந்திருக்கும், இது ஏன் ஸ்பீடாக இருக்குதுன்னு. அந்த குழப்பம் கொஞ்சம் தீர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு வேணும்னா மேலே நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் நெட்லலாம் எஸ்எஸ்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்ன டிஃப்ரெண்ட்லாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ போடும்போது எப்படி போடுவாங்கன்னா ஒரு எஸ்எஸ்டி இருக்க ஒரு லேப்டாப்பு ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்க லேப்டாப் போட்டு ஆன் பண்ணி பூட்டபிள் டைம் காட்டுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.